ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம் அப்படிங்கிற ஒரு படிவத்தை கொடுத்துருக்குறாங்க. இது ஃபில் பண்ணி கொடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு ஓட்டுரிமை இல்லை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் இது சம்மந்தமாக தான். உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையா, அது மட்டும் இல்லாமல் உங்களோட நேம் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கா, அது எந்த ஏரியாவில், அதாவது உங்களோட போலிங் ஸ்டேஷன் எது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஆன்லைன்லேயே நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். அது ஆன்லைன்லேயே அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தேர்தல் வர்ற நேரத்தில் வாக்காளர் பட்டியலில் நம்மளோட நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது நம்மளோட முக்கியமான ஒரு கடமைன்னே சொல்லலாம். குறிப்பாக இந்த இடம்பெயர்ந்தவங்க அவங்களோட ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் மாற்றிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக திருமணமான பெண்கள் அவங்க வேறு இடத்துக்கு போயிருப்பீங்க. அவங்களோட அட்ரஸும் இந்த ஓட்டர் ஐடியில் மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும். இப்படி உங்களோட ஓட்டர் ஐடியில் நீங்கள் அட்ரஸ் மாற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு புது வாக்காளர் ஐடி அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அதில் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, உங்களோட டீட்டெயில் எல்லாமே அதில் கரெக்டாக தான் இருக்கும். ஆனாலும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்களோட போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு இப்படி அட்ரஸ் மாற்றும் போது அவங்களோட போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது எந்த அட்ரஸுக்கு அவங்க மாற்றிருக்கிறாங்களோ அந்த அட்ரஸுக்கான போலிங் ஸ்டேஷன் கொடுக்காம இருப்பாங்க. இப்படி போலிங் ஸ்டேஷன் மாறிட்டுனா நீங்கள் இருக்கக்கூடிய ஏரியாவில் உங்களோட ஓட்டை நீங்கள் பதிவு பண்ண முடியாமல் போயிடும். ஒருவேளை இப்படி நடந்துருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த எஸ்ஐஆர் ஃபார்மும் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் பூத் ஸ்லிப்பும் உங்களுக்கு வராது. ஒருவேளை இப்படி மாறி இருந்ததுன்னா உங்களோட வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது எந்த ஊரில் இருக்குது, எந்த போலிங் ஸ்டேஷனில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எளிமையாக ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்க முடியும். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். வரக்கூடிய தேர்தலில் உங்களோட வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட நேம் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் election.tn.government.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போய்ங்க. அதில் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் உங்களுக்கு பக்கத்தில் 3 லைன் தெரிஞ்சு பாருங்கள். அதை வந்து லிஸ்ட் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லிஸ்ட் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லிஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 4வது ஆப்ஷனாக சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எலக்ட்ரோல் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். அதுக்கு கீழே சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு இருக்கும். அதில் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தமிழ் வேணும்னா நீங்கள் தமிழையும் அதில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே உங்களுக்கு இபிஐசி நம்பர் அப்படின்னு இருக்கும். அது என்னென்னா உங்களோட ஓட்டர் ஐடியில் ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை தான் அதில் என்டர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பரை எந்த ஒரு பிழையும் இல்லாமல் அதில் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் நம்ம எந்த மாநிலத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். நாம் தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். மாநிலத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு கேப்சா கோடு கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கிளியராக டைப் பண்ணுங்கள். கேப்சாவை என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே ரிசல்ட் வந்திருக்கும். அதை சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசி அதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். வியூ டீட்டெயில் கொடுத்ததும் வாக்காளரோட விவரங்கள் இல்லாமல் வரும். அதில் உங்களோட பேர், உங்களோட உறவினர் பேர், வாக்காளரோட வயது, பாலினம், அவங்களோட ஓட்டர் ஐடி நம்பர், எந்த நாடாளுமன்ற தொகுதி, எந்த சட்டமன்ற தொகுதி, எந்த வாக்குச்சாவடியில் இருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் பகுதி எண், பகுதி வரிசை எண், தேர்தல் எந்த டேட்டில் நடக்க போகுது அப்படிங்கிற எல்லா விவரத்தையுமே அதில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயத்தை இது இப்படி தான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்க அட்ரஸ் மாற்றிருக்கிற ஒரே காரணத்துக்காக சில இடத்துல அவங்களோட போலிங் ஸ்டேஷன் அப்படிங்கிறது மாறி இருக்கலாம். அப்படி மாறி இருந்தால் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் உங்களுக்கு பூத் ஸ்லிப் அப்படிங்கிறது வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படிங்கிறதும் வராது. அதனால வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்மாக மறக்காமல் செக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களால் ஓட் பண்ண முடியும். ஏன்னா இது நம்மளோட ஜனநாயக கடமை, நாம் செஞ்சே ஆகணும். வரைவு வாக்காளர் பட்டியல் சம்மந்தமான இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.